ஸோ வீக் 2ல என்னென்னலாம் சுவாரஸ்யமான மேட்ச் நடந்துச்சு, எப்படி போச்சு, ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஸோ வீக் 2ஓட ஸ்டார்டிங்கே இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சில் தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ த ஓல்டஸ்ட் ரைவரி, த கிரேட்டஸ்ட் ரைவல்ரி அப்படின்னு போட்டு பில்டப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆனால் மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சூப்பராக போச்சு. ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒரு ட்ராக்கில் இஷான் கிஷான் முடிச்சு ஏதோ புது பிச்சில் விளாண்ட மாதிரி சூப்பராக விளாண்டாரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பாகிஸ்தான் ஒரு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வெரி புவர் ஷாட்ஸ் ஆடினாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யாருமே பெருசாக சைன் பண்ணல. ஒரு ஃபஸ்ட் ஓவர்லேருந்தே ஒரு மேட்ச்சே இல்லை அப்படின்ற மாதிரி தான் போயிடுச்சு. வெரி ஒன் சைடட். இந்தியா 60 ரனில் ஜெயிச்சிட்டாங்க. இந்தியா வந்து 8-1ன்ட்டு லீட் எடுத்துட்டாங்க T20 வேர்ல்ட் கப்பில். ஸோ இனிமேல் இதை ரைவல்ரின்னு சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னாலும் இனிமேல் விற்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இட்டாலி மேட்சும் நல்லா சுவாரஸ்யமாக போச்சு. இங்கிலாந்து வந்து கடைசியில் ஒரு வில்ஜாக்ஸோட நாக்குனால ஒரு 200+ போஸ்ட் பண்ணுவாங்க. பட் இட்டலி வந்து 5 பேக் பண்ணுவாங்க. லாஸ்ட் 2 ஓவருக்கு 29 ரன் அடிக்கணும் போது கிட்டத்தட்ட 50-50 தான் இருந்துச்சு. ஏன்னா நல்லா கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்க. பட் இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க. இருந்தாலும் இட்டலி நல்லா விளாண்டாங்க. யூஎஸ்ஏ சென்னையில் 2 மேட்ச் விளாண்டாங்க. 2 மேட்சுமே ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. சென்னையில் யூஎஸ்ஏக்கு நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. யூஎஸ்ஏக்கு மட்டும் இல்லை, வந்து நிறைய நியூட்ரல் மேட்சஸ் நடந்துச்சு. எல்லா மேட்சுக்குமே சென்னை க்ரௌட் டர்ன் அப் ஆகி ஒரு சூப்பரான வரவேற்பு கிடைச்சிது. ஆஸ்திரேலியா டூ ஆர் டை மேட்ச், அதாவது வந்து ஸ்ரீலங்கா கூட தோத்தா அதுலேருந்து எலிமினேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டத்தில் ஸ்ரீலங்கா கூட விளாண்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் சூப்பராக விளாண்டாங்க. 10 ஓவருக்குள்ளேயே 110 ரன் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, கடைசியில் 151 ரன்லேயே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் 10 நிமிஷங்க ஒரு சூப்பரான 100 அடிச்சு கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ஜிம்பாப்வே அடுத்த 2 மேட்ச் தோற்றே ஆகணும். ஆஸ்திரேலியா வந்து ஓமன் கூட நல்லா ரன் ரேட்டில் ஜெயிக்கணும் அப்படின்ற சினாரியோஸ் நடந்துச்சு. ஆனால் ஜிம்பாப்வே வர்சஸ் அயர்லாந்து மேட்ச் மழையால் ரத்தானதுனால ஆஸ்திரேலியா அஃபிஷியலி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஜிம்பாப்வே குவாலிஃபைட் ஃபார் சூப்பர் எயிட்ஸ். சூப்பர் எயிட்ஸுக்கு மட்டும் இல்லை, 2028 T20 வேர்ல்ட் கப்புக்கும் டேரெக்டாக குவாலிஃபை ஆகிட்டாங்க. பாகிஸ்தான் நமீபியாவை தோக்கடிச்சு அவங்களுடைய சூப்பர் எயிட் ஸ்பாட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியா கூட ஜெயித்த மேட்ச் வந்து ஒரு ஃப்ளூக் கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஸ்ரீலங்காவை ஸ்ரீலங்காலேயே தோக்கடிச்சு டாப் ஆஃப் த டேபிள், குரூப் 2ல் டாப் ஆஃப் த டேபிள் அன்டிஃபீட்டடாக சூப்பர் எயிட்ஸ்குள்ளே போகிறாங்க. கனடா வர்சஸ் நியூசிலாந்து மேட்சும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக 2011 யுவராஜ் சிங் சென்னையில் அடித்த 100 மாதிரி 2026 யுவராஜ் சம்ரா ஃப்ரம் கனடா ஒரு அருமையான 100. என்னதான் அது லூசிங் காசாக இருந்தாலும் 19 இயர் ஓல்டு ஒரு சூப்பரான நாக்கு அடிந்தார். நியூசிலாந்து வந்து அதை சேஸ் பண்ணிட்டாங்க. இந்த T20 வேர்ல்ட் கப்பில் நிறைய அசோசியேட் நேஷன்ஸ் சூப்பராக விளாண்டாங்க. கனடாவாக இருக்கட்டும், நேபாளாக இருக்கட்டும், ஸ்காட்லாண்டாக இருக்கட்டும், யூஎஸ்ஏவாக இருக்கட்டும், நிறையா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அசோசியேட் நேஷன்ஸ். ஸோ அப்கமிங் வேர்ல்ட் கப்ஸில் நிறையா அப்செட்ஸை பார்க்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்.